ஃப்ரெண்ட்ஸ், யூகேல ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் என்ன விலை விற்கிது அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணுவோமா? இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இங்கே யூகேல என்ன விலை விற்கிது, மந்த்லி பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ஊரில் என்ன ரேஞ்சில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஓகே, ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டார்டிங்கே வந்து 1199 அதில் ஸ்டார்ட் ஆகுது. மந்த்லி கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா 49 பவுண்ட் சம்திங் போட்டிருக்கல. நம்ம 15 ரவுண்டாக வச்சுப்போம், அமௌண்ட்டையும் 1200ன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம ஃபுல் காஸ்ட் கொடுத்து 250 ஸ்டோரேஜில் எடுத்தோம்னாக்கா 1200 கொடுக்கணும். 512 ஜிபி எடுத்தோம்னா 1400. இதே 1 டிபி அப்படின்னா 1600, 2 டிபின்னா 2000ன்னே வச்சுக்கோங்க. இப்போ என்னைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிபி ஸ்டோரேஜ் வந்து மந்த்லி எடுத்திங்கன்னா 83 பவுண்ட்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது. 1 டிபினாக்கா 66 பவுண்ட்ஸ். அது நான் பக்கத்தில் டிஜிட்டலாக நீங்கள் பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேல கிளியராக தெரியுது. ஸோ நம்ம 256 ஜிபி எடுக்கணும்னா மந்த்லி 50 பவுண்ட் கட்டலாம். ஆனால் இதில் ஒரு ஷாக்கிங் ட்ரூத் என்ன அப்படின்னாக்கா, யூகேல நம்ம வந்து இங்கே 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் இஎம்ஐயில் எடுக்க முடியும், இல்லைனா ரெடி கேஷ் கொடுத்து மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாடல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். என்ன ஐஃபோன் 14, ஐஃபோன் 13 ப்ரோ இதெல்லாமே கொடுத்துருக்கு. ஐஃபோன் 8 வரைக்குமே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் தெளிவாக காட்டுச்சு. இப்போ நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ஐஃபோன் வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே எவ்வளோனா 1200. இன்னைய ப்ரைஸ் வந்து பவுண்டு வந்து 1 பவுண்ட் வந்து 121 ருபீஸ் காட்டுது. அப்படி பார்த்தோன்னா 1,45,000 கிட்ட ஒரு பேசிக் ஸ்டார்டிங் மாடல் வருது. நம்ம ஊரில் 1.5 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க, ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். கடைசியாக என்னோடய ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ டு ஆல்.